வணக்கம். இது உங்கள் வனஜா வீட்டு கிச்சன். இன்னைக்கு செய்ய போகிறது என்னன்னா லெமன் ரைஸ். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், லெமன், 1.5 லெமன் கிழிஞ்சு வச்சுருக்கேன். இது எத்தனை பேருக்குன்னா 5 பேருக்கு. அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயை வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் கொஞ்சம் கடுகு நம்ம இருக்கும், 2-3 சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அதோடையும் கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம், அதோடவே கொஞ்சம் இஞ்சி, சின்ன துண்டு, வெங்காயம் இஞ்சி 1-2 வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை. கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதிலே கொஞ்சம் மஞ்சள்தூள், போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேன், 1.5 லெமன். அதுக்கு தேவையான இது இந்து உப்பு, பொடி உப்பு. ரொம்ப ஈஸியான முறையில் லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஆஃப் பண்ணிட்டு சாதத்தை போட்டு கிண்டி எடுத்துடலாம். சாதத்தை போட்டு கிண்டிக்கலாம். சாப்பாடு ரொம்ப குழைய வேணாம், ரொம்பவும் அரிசியாகவும் இருக்க வேணாம். 3/4 பதத்துக்கு போட்டு இதனால்தான் அது நல்லா லெமன் ரைஸு சூப்பராக இருக்கும். இது என் பேத்தி பேரனுக்காண்டி செஞ்சுருக்கேன். டெய்லி உருளைக்கிழங்கு தான் அவங்க கொண்டு போவாங்க. அதில் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காயை வதக்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு குடிச்சு பார்ப்போம். காரம் இல்லாமல் வெறும் லைட்டாக மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டிருக்கேன்.